வணக்கம் நண்பர்களே. இது வரைக்கும் பாருங்கள். இது கத்திரி விதை. நம்ம வீட்டில் காய்ச்ச கத்திரிக்காய் நல்லா எல்லோ கலரில் பழுத்து அது விதை எடுத்தேன். விதை எடுத்த உடனே என்ன பண்ணிட்டேன், ஒரு நாள் தண்ணியிலே ஊறிச்சிங்க. ஒரு 20 ஹவர்ஸ் ஊறியிருக்கும். ஊறினதுக்கப்புறம் கொண்டாந்து கத்திரி விதை போட்டேன். அது ஃபுல்லாக வந்துடுச்சிங்க. இது தக்காளி விதைங்க. தக்காளி ஃப்ரெஷ்ஷாக தான் புழிஞ்சு விட்டேன். இது கொத்தமல்லிங்க. இது கொத்தமல்லி விதை. இது 2 மிளகா விதைங்க. மிளகா விதையும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்டில் பழுத்த பழங்கள் தான். இந்த 2 மிளகா விதை நம்ம வீட்டில் பழுத்தது தான். 2 விதம், ஒன்று சிவகாசி, ஒன்று குண்டு மிளகா போட்டு விட்டேன். இதில் மல்லி போட்டேங்க. கடமல்லி தான் உடச்சி போட்டேன். இன்னும் சரியாக வரலைங்க. ஓகே, தேங்க்யூம்மா.